ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்தா தோணல. தனிநபருடைய காழ்ப்புணர்ச்சியோ தனிநபர் ஏதோ ஒரு காயத்தின் வெளிப்பாடா தெரியுதே தவிர ஒரு 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 உண்மையான கருத்தா எனக்கு தெரியல. பாஜக எதை செய்ய வேண்டும், அண்ணாமலையை பாஜக என்ன செய்ய வேண்டும், அதெல்லாம் அவங்க கட்சி நடத்துவது நான் காரியம் முக்கியமா வீரியம் முக்கியமானது இல்ல. இவரை ப்ரூவ் பண்றதுக்காக, இவர் சொல்றத ப்ரூவ் பண்றதுக்காக தனியா போய் நிக்கணும்ன்றது யார் சொன்னாலும், இப்ப ரவீந்திரன் சார் சொன்னாலும் தனியா நிக்கணும்ன்றதுலாம் இல்ல. அந்த கட்சிக்கு தெரியுங்க, கட்சி நடத்துவது ஆட்சியை பிடிப்பதற்கு, ஆட்சியை பிடிப்பது மக்கள் சேவை செய்வதற்கு. நீ தனியா நின்ன, அவர் தனியா நிக்கிறாரு, நீயே நிக்க முடியாது. அதெல்லாம் நீங்க நின்னு பாருங்க, நீங்க எவ்வளவு ஓட்டு வாங்குவீங்க? உங்களால 500 ஓட்டு வாங்க முடியுமா? நீங்க தனியா உங்க சொந்த ஊர்ல நின்னா தனிப்பட்ட விமர்சனம், தனிப்பட்ட விமர்சனம், தனிப்பட்ட கருத்து தேசிய தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை குறி வைக்கிறாரு. நான் இவரை கேட்கிறேன், நீங்க தனியா நின்னா இன்னைக்கு அண்ணாமலை தனியா நில்ல. அண்ணாமலைங்கிறவர் தனிநபர் அல்ல, அவர் தனிநபர் அல்ல, அவர் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர். சொல்றத கேளுங்க. ஒருவேளை கொஞ்சம் பொன்ராஜ், ஒருவேளை திரு அண்ணாமலை தனியாக நின்றாலும் 1 லட்சம் ஓட்டு வாங்குவாரு. பொன்ராஜ் எவ்வளவு ஓட்டு வாங்குவார்? அவருடைய சொந்த ஊரு, அவர் பிறந்த ஊர்ல நின்னா அவரால் எவ்வளவு ஓட்டு? நான் சொல்றது மட்டும் நான் என்ன சொல்றேன், ஒரு தேசிய கட்சியின் கருத்தை கருத்தாக வைங்க. ஒரு தேசிய தனிநபரின் உள்நோக்கத்தோடு பேசுவது நான் திரு அண்ணாமலையை தனிநபரா பார்க்கல. இல்ல, ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்பது திரு அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டிருக்க முக்கியத்துவம் அடிப்படையில் அந்த கேள்வி எழுப்பப்படுது. அது தனிப்பட்ட முறையில் பொன்ராஜோட நிலைப்பாடுங்க. அந்த கட்சி அதுதான் பதில். அப்படி இல்லங்க, அப்படி அதுதான் பதில்ன்றது இல்ல. அது நீங்க சொல்றது அந்த அண்ணாமலை அவர் தனியா செய்யட்டுமே, அவர் இது பண்ணட்டுமே, அந்த கருத்துல அவர் வேற யாராவது சொல்ல வைக்கட்டும். பாஜக என்ன செய்ய வேண்டும், பாஜக டிசைட் பண்ணுங்க. பாஜகவை தனித்து போ யாரு? அவரோட ராம்சுப்ரமணிய கருத்து பொன்ராஜ் அவர்கள் நீங்க தனியா ஓட்டு வாங்க. ஒரு பொருத்தமான பதிலை நான் சொல்றேன். ஒரே ஒரு நிமிஷம் தான். பொன்ராஜ் அவர்களுக்கு அவர் ஏற்றுக்கொள்ற ஒரு பதில நான் சொல்றேன். அதே தேசிய கட்சி, இந்தியாவை கடந்த காலங்களில் ஆண்ட கட்சி, காங்கிரசின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சொன்னாரு, எவ்வளவு நாள் இன்னொருத்தர் தோள்ல நம்ம பாரம் சுமக்க முடியும், நம்ம தனியா நின்று காட்டணும் அப்படின்னு சொன்னாரு. செல்வ பெருந்தகை தனியா நின்றால் அண்ணாமலையும் தனியா நிற்பார்.